வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்முடைய பாரம்பரிய முறையில் மணத்தக்காளி கீரையை சின்ன வெங்காயம் சேர்த்து வேக வச்சு தேங்காய் பால் ஊற்றி செய்கிற சுவையான மணத்தக்காளி தண்ணிச்சாறு தாங்க பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை பாரம்பரியமாக வயிற்றுக்கு இதமான உணவாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வாய்ப்புண், வயிற்றில் எரிச்சல் போன்ற பிரச்சனைலாம் இருக்கும்போது காரம் புளிப்பு இதெல்லாம் அதிகம் சாப்பிட முடியாது. அப்போ இது போல் உணவில் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மணத்தக்காளி கீரையை வாங்கிட்டு நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருவோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த கீரையை நம்ம பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாதம் வடிக்கிற அரிசி கழுவுன 2வது தண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. அது ஒரு டம்ளர் அது எடுத்துப்போம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு வறுத்துக்கலாங்க. கட் பண்ண வெங்காயம் இதில் போட்டு வதக்கிடலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த சாருக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அரிசி கழுவுன 2வது தண்ணி அது ஒரு டம்ளர் ஊற்றிட்டு மேற்கொண்டு இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலந்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவி பால் எடுத்து அரைச்சிட்டு பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா 1-2 டைம் நம்ம இது போல் அரைச்சிட்டு பிழிஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சுருவோங்க. இந்த கீரை நல்லா வெந்துருச்சு. இறக்க போகிற டயத்தில் பிழிஞ்சு நம்ம வடிகட்டி வச்சுருந்த தேங்காய் பால் இதில் ஊற்றிட்டு ஒரு கொதி நம்ம இறக்கிடுவோம். உடம்புக்கு சத்தான மணத்தக்காளி கீரை வச்சு தேங்காய் பால் தண்ணி சாறு நம்ம தயாரிச்சிருக்கிறோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோம். இதுக்கு வடவம் தாளித்து போடலாம். கடாயில் இல்லை கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு வடவம் ஒரு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதையும் இதில் தாளிச்சிட்டு மேலே அப்படியே போட்டுட்டு சாதத்தோடு சேர்ந்து இது பிசைஞ்சு கொடுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால வயிற்றுப்புண், வாய்ப்புண்லாம் நல்ல குணமாகுங்க. வாரத்தில் 1 இல்லை 2 டைம் இதை போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சத்தான இந்த மணத்தக்காளி கீரை தேங்காய் பால் தண்ணி சாறு நீங்களும் ஒரு முறை இதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.